அம்பாளுடைய யுத்தத்துக்கு சமானமான யுத்தத்தை வர்ணிக்க முடியாது. அதைத்தான் சப்தசதின்னு வேத மந்திரபூர்வமான ஒரு கிரந்தமா வச்சு பாராயணம் பண்றோம். அந்த அம்பாள் மகிஷாசுரனையும் சும்ப நிசும்பனையும் சண்டன் முண்டனையும் வத்தம் பண்ணினதை 3 பாகமா பிரிச்சாவா. பிரளய சைலதனயாத் அனுகல்தி சம்பத் கோஷோதிதா புவலயச்ச விசாரதேகா. உலகத்துல இவ்வளவு பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிறவனக்கா நீக்கணுங்கிறதுக்காக அம்பாள் கோஷத்திலிருந்து உண்டானான்கிறார். கோஷம்னா நம்ம உடம்பு, நம்ம உடம்புல பஞ்ச கோஷம். பஞ்ச கோஷம்னா பொட்டி, பொட்டி உண்டி பொட்டி இருக்கு இல்லையா, அது மாதிரி கோஷங்கிறது பொட்டி. அன்னமயம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷம், 5 பொட்டி நம்ம உடம்புல. அந்த 5 பொட்டியில எதுதான் பிரதானமா தெரியுதுன்னா இந்த அன்னம் தான் தெரியுது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். இந்த கோஷத்திலிருந்து உண்டானவள். அதனாலே அம்பாளுக்கு கௌஷிகின்னு பேரு. நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, கௌஷிகின்னு அம்பாள். அந்த கௌஷிகிங்கிற அம்பாள் தான் காலராத்திரிங்கிற ரூபத்திலே வெளிப்பட்டாள். அவளைதான் பரதேவதையா மகாதேவி, மகாமாயா, மகாலட்சுமி, மிருடப்பிரியான்னு லலிதா சகஸ்ரநாமத்திலே சொல்றாரு. மிருடம்னா மிருடப்பிரியான்னா சிவன். மிருடம்னா சிவனுக்கு பேரு. மிருடம்னா என்ன அர்த்தம்னா சௌக்கியம், சௌக்கியத்தை கொடுக்கிறது. சௌக்கியத்தை கொடுக்கறதுலே பிரியமுள்ளவள் அர்த்தம். சகல தேஜ சமுத்பவத்தே சிவா. அம்பாள் எப்படி உண்டானவள்? நேற்றுக்கு அந்த ஆவிர்பாவத்தை சொன்னேன் இல்லையா. சகல தேஜ சமுத்பவத்தே சிவா, சகல தேஜ சமுத்பவத்தே சிவா, பகுனி பாவித சகல தேஜ சமுத்பவத்தே. சகல தேவதா, சகல தேவதா தேகசபூபவ, சகல தேவதா தேகசபூபவ, சகல சக்தியுத கௌஷிகி, சகல சக்தியுத கௌஷிகி, சகல தேஜ சமுத்பவத்தே. ஒவ்வொரு தேவதைகளுடைய உடம்புல இருந்து வந்தாளாம். பிரம்மாவனுடைய உடம்புல இருந்து சகப்பா வந்தாள், விஷ்ணுவனுடைய ரூபத்திலிருந்து கருப்பா வந்தாள், சிவனுடைய உடம்புல இருந்து வெளுப்பா வந்தாள். அதை தவிர இந்திரன், வருணன், யமன், நிருதி, பகன், குபேரன், வாயு, அக்னி இவானிடத்திலிருந்து வந்தான். அவ உடம்புல இருந்து வந்திருக்கிற தேஜஸ பிரிச்சுக்கிட்டாவா. நான் என்னுடைய பவரை பிரிக்க முடியுமா? என்னுடைய பவர் என்ன? கதை சொல்றதுதான் என் பவர். இப்ப நான் 2 மணி நேரம் கதை சொல்ற போது என்னுடைய சாமர்த்தியத்தை காட்டி நான் சொல்லணுமானா என்னுடைய உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் செலவிடணும். இப்போ எனக்கு வயசு ஆயிடுச்சு, என்னால முடியவும் இல்லை. இருந்தாலும் ஏதோ நான் சொல்றேன். ஒரு காலத்துல அன்னைக்கெல்லாம் பின்னெல்லாம் சொல்லுவேன் சார், நீங்க நின்றுட்டு சொன்னேன் ஆஹா. அப்ப என்ன வயசு எனக்கு? அப்ப 40 வயசு. இப்ப என்ன வயசு? 70 வயசு. அதே மாதிரியே இருக்க முடியுமா? ஆசைவானா இருக்கலாம், அது மாதிரி இருக்கணும்னு. மனுஷனுக்கு எல்லாமே போயிடுது இல்லையா. அந்த பவர் வேற, இந்த பவர் வேற. அந்த பவர்ல அப்ப கொடுத்த போது மேல மழை மழை மழன்னு ஒரு 3 மணி நேரம் சொல்ல முடியும். இப்ப 2 மணி நேரம் சொல்றதுக்கு சிரமப்படுறது. காரணம் என்ன? வயசு. பவர் குறைஞ்சு போச்சு. ஒரு காரியம் ஒண்ணு பழசாச்சுன்னா, சில பழைய கார் வச்சுக்கிறா பாருங்க. சில பேர் பழைய கார் வச்சுட்டு இருப்பாரு. கோல்டு சார், ஓல்டு இஸ் கோல்டு. நீங்க வாங்க வண்டியில் ஏறுங்க. ஏறியாச்சு, ஸ்டார்ட் ஆகல. அதுவா பெருமூச்சு விடுறது, உசு உசுங்கிறது. நீ ஒண்ணு இல்லை, கொஞ்ச நாளி ஆகும். அது அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுது, அப்புறம் நிற்க மாட்டேங்குது.
அது மாதிரி என்னுடைய சக்தியை நான் எப்படி பிரிக்க முடியும்? இப்படித்தான் பிரிக்க முடியும். அதே மாதிரி அவர் வயலில் வாசிக்கிறார். அவரும் கிட்டத்தட்ட 55-60 வருஷமா வாசிச்சுட்டு இருக்கார். அவரும் என் மாதிரி வயசாயிடுச்சு, இன்னும் வாசிக்கிறார். திருவிசநல்லூர்ல ஜேசுதாஸுக்கு இவர் வாசிக்க சொன்னேன். ஜேசுதாஸ்னு ரொம்ப நல்லா பாடுறார் இல்லையா? அவர் இளைஞன், இவர் வயசானவர். அவரை மொழிவிட்டார். அவரே அதிசயப்பட்டார். பட்டுவிட்டு இவர் சொன்னார், ரொம்ப வயசானவன்னா நீங்கெல்லாம் சின்னவா, நான் ஏதோ வாசிக்கிறேன்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், நான் ஏதோ பாடினேன், தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோன்னு. இதான் சக்தி. நீங்கெல்லாம் உட்காந்து பேசாத உட்காந்துருக்கீங்களா, அதான் உங்க சக்தி. திடீர்னு நீங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த 2 மணி நேரம் வாய் மூடின்னு உட்காந்துருக்கீங்க பாருங்க, ஆனந்தம் இல்லையாது? நீ எப்பாவது இருப்பேடா அது மாதிரி? அதுவும் ஸ்திரீகள் பேசாது இருப்பாளா? ஒவ்வொரு ஆத்துக்குள்ள போனா அவ குரல் தானே கேட்கறது, சமையல் உள்ளேன்னு வாசல் தானே கேட்கறது. காரணம் என்ன? அவளால பேசாது இருக்க முடியாது. எதையாவது சொல்லிட்டு இருக்கணும், யாரையாவது வச்சுட்டு இருக்கணும், இல்ல யாரையாவது வாழ்த்திட்டு இருக்கணும், இல்ல எதாவது பாடிட்டு இருக்கணும், ஏதாவது. என்ன அவளுக்கு அது மாதிரி அவளுடைய திறமை சமையல்ல, உங்களுடைய திறமை ஆபீஸ் வேலையில. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய சக்தி வெளிப்படுறது இல்லையா? கிரியையில வெளிப்படுறது, கர்மாவில கிரியை வெளிப்படுறது, வேலையில வெளிப்படுறது. அந்த வேலையை வெளிப்படுறதுக்கு காரணமா இருக்கிறது என்ன? உள்ளுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்மமா இருக்கிறது. நான் படிச்சிருந்தா தானே இதை சொல்ல முடியும். என் படிப்பு, என்னுடைய ஞானம் இருக்க, நான் படிச்ச ஞானம் இருக்கிறதுனாலதான் 2 மணி நேரம் சொல்ல முடியும். புஸ்தகம் பாக்குறேன்னா, ஏதாவது பாக்குறேன்னா, மத்தியான வேலை ஏதாவது பண்றேன்னா ஒண்ணும் இல்லை. இதுல இங்க வச்சிருக்கிறதுனால சொல்ல முடியும். இது கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம சக்தி. இப்ப அவர் ஹார்மோனியம் வாசிக்கிறார். அவர் பாட்டு என்னை பார்த்துக்கிட்டே கட்டையை அமைச்சுட்டே வாசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அவர் பாட்டு கட்டையை வாசிச்சுட்டு இருக்காரு, எல்லாம் சரியா வருது. இப்ப நான் அதை பார்த்து வாசிச்சா கூட வராது. எந்த கட்டையை அமைச்சுட்டா இது கீறு கத்தும், ஒண்ணு கூறு கத்தும். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய சக்தியை சேர்த்தா சமஷ்டின்னு பேர் இருக்கு. சகல தேஜ சமுத்பவத்தே சிவா பகுனி பாவித பாவி மனோபவா பகுனி பாவித பாவி மனோபவா சகல தேஜ சமுத்பவத்தே சகராகம சன்னுத பதாவா அந்த தேஜஸ்னாலே அம்பாள் ஒரு சுரூபத்தை காட்டினாள். அதுல இருந்து என்ன தெரியுது? அம்பாள் தனித்தனியா நம்ம உடம்புல இருக்கா இல்லையா? அவளை இல்லாமல் நம்மால ஒரு காரியம் பண்ண முடியுமா? நீ ஏதாவது கேட்டேன்னா, சாட்சியிலே இங்க இருந்து வரையலாம், நம்ம நடந்து போகலாம், சக்தி இல்லை. சாட்சியிலே ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறீங்களா? சக்தி இல்லை. சாட்சியிலே ஒரு 20 இட்லி வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? சக்தி இல்லை. ஏன் அந்த சக்தி சக்தின்னு சொல்றோம்? எல்லாத்துக்கும் வந்துருக்காது.
புத்தி சக்தி அனுருத்தியன காரிய சக்தி இத்தேதேவ துஷிவே வினிவேதயாமி. இந்த சக்தி நம்ம உடம்புல வளர்றது. ஒன்னொன்னுக்கும் வளர்றதுக்கு ஒரு பருவம் இருக்கு இல்லையா? எல்லாம் சீசனல். சில பழங்கள் சில சமயத்துல தானே கிடைக்கும். மாம்பழம், பலாப்பழம் அதெல்லாம் சில சமயத்துல தானே கிடைக்கும். அது மாதிரி சில சமயத்துல தான் நம்ம இடத்துல இந்த சக்தி விருத்தியா இருக்கு. அது மாதிரி விருத்தியார சமயம்தான் இந்த வசந்த ருத்து, ஆஸ்வன மாசமா இருக்கிற சரத் ருத்து. அதுதான் 9 நாள்ல நம்ம உடம்புல சக்தி விருத்தி அடைகிறது. அதுக்குத்தான் நவராத்திரின்னு பேரு. ராத்திரின்னாக்க நமக்கு தெரியும், சூரியன் அஸ்தமனமானா மறுபடியும் சூரியன் உதயமாகிற பர்யந்தம் இருக்கிறதை ராத்திரின்னு சொல்றோம். ராத்திரினா சாந்தின்னு அர்த்தம். ராத்திரினா நமக்கே தெரியுமே, ராத்திரியில தான் எல்லாம் சைலண்டா இருக்கும், ராத்திரியில தான் தூங்குறோம். சில பேர் பகல்ல தூங்குறா, நைட் டியூட்டி பார்க்கறவங்களாம் பகல்ல தூங்குறா. ஆனா எல்லாரும் ராத்திரியில தான் தூங்குறோம். பிராணிகள் முதற்கொண்டு ராத்திரியில தான் தூங்குறது. உலகமே ராத்திரி எல்லாம் அமைதியா இருக்கு இல்லையா? அந்த அமைதி தான் ராத்திரி. அதனால நவராத்திரிங்கிறதுனால 9 விதமான அமைதிகள். அதை கொடுக்கறது யாரு? நம்ம இடத்துல இருக்கிற சக்திகள். நேற்றுக்கே சொன்னேன், நம்ம உடம்புல 9 சக்திகள் இருக்குன்னு. இந்த சக்திகளை ஒவ்வொரு நாளா ஒவ்வொன்றும் உண்டாக்கணும். இப்போ பிரம்மாதி தேவதைகள்லாம் தங்கள் உடம்புல இருந்து சக்தியை உண்டாக்குற போது அவன் என்ன பண்ணினா, உட்கார்ந்துக்கிட்டு மனசை அடக்கி, இந்திரியங்களை அடக்கி, ஆசையை அடக்கி, எண்ணத்தை அடக்கி, அகங்காரத்தை அடக்கி ஒரு பெரிய தபசு பண்ணி அதுல இருந்து சக்தியை உண்டாக்கினான். நமக்கு அதே மாதிரி நாமும் பண்ணலாம். நாம் பண்ண முடியாது. நாம் பண்ண முடியாத போனால் அதுவா உண்டாகணும். அதுவா உண்டாகிற காலம்தான் வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி. வசந்த நவராத்திரிங்கிறது இப்ப வரப்போற அமாவாசை, ஸ்ரீராமநவமி உற்சவம் ஆரம்பிக்கிறமே, கர்ப்போத்சவம் ஆரம்பிக்கிறேன். அமாவாசையிலிருந்து வசந்த நவராத்திரி. அடுத்தபடியாய் புரட்டாசி மாசத்துல வர அந்த சரத் ருத்துவில வர அமாவாசையிலிருந்து ஆரம்பிக்கிறது சாரதா நவராத்திரி, சரத் ருத்து நவராத்திரி. நவம்னா 9, நவம்னா புதுசுன்னு அர்த்தம். 2 அர்த்தம். புதுசானது 9. இந்த 9 சக்திகளும் ஒவ்வொரு நாள் நம்ம உடம்புல உண்டான நவராத்திரி அன்னைக்கு நமக்கு வந்திருக்க வசந்த நவராத்திரி. அதை நம்ம யாரும் கொண்டாடுறது இல்லை. அதை ஸ்ரீராம நவமியா கொண்டாடுறோம். ராமன் யாரு? அவரே அம்பாள் தான். அவரே அம்பாள் தான். ராமன் புருஷனாத்தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரே தவிர அவரே அம்பாள் தான் சொல்லி யார் சொன்னா? அவர் அப்படியே உபாசிக்கிற அத்தியந்த பக்தனான தியாக பிரம்மே சொன்னார். ஏ